புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்டிருந்த நிலையில் 500 பேருக்கு மட்டுமே அனுமதி என்ற நிபந்தனையுடன் தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் அக்பர் அலி. அக்பர் அலி, வணக்கம். இப்போ என்னென்ன காரணங்கள் முன்வைத்து, என்னென்ன நிபந்தனைகள் முன்வைத்து இந்த அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது? விரிவான தகவலை பதிவு பண்ணுங்க. வணக்கம். புதுச்சேரியில் கடந்த 5ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் ரோட் ஷோ நடத்த திட்டமிட்டிருந்தார். இதற்கு போலீசார் அனுமதி அளிக்கவில்லை என்றாலும் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி அளிக்கப்படும் என தெரிவித்ததை அடுத்து நாளை மறுதினம் 9ஆம் தேதி பொதுக்கூட்டம் உப்பளம் துறைமுக மைதானத்தில் நடைபெறுகிறது. இந்நிலையில் பொதுக்கூட்டம் நடைபெறும் உப்பளம் துறைமுக மைதானத்தை தற்போது சீர் செய்யும் பணியானது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் காவல்துறை அதிகாரப்பூர்வ கட்டுப்பாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி சட்டம் ஒழுங்கு காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் கலைவாணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க புதுச்சேரி வாழ் மக்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்க வேண்டும். தமிழகம் மற்றும் அண்டை மாநிலத்தவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மேலும் 5000 பேருக்கு வழங்கப்படும் அனுமதி பாஸ் முற்றிலும் புதுச்சேரியை சார்ந்தவர்களுக்கு வழங்க வேண்டும் எனவும், மேலும் பாண்டி மெரினா பழைய துறைமுக வளாகம் மற்றும் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம் பின்புறம் வாகனங்களை நிறுத்துவதற்கும் பார்க்கிங் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கூட்டத்திற்கு 5000 பேர் மட்டுமே அனுமதிக்க வேண்டும். கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் கூட்டத்திற்கு வர அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மேலும் QR கோடு முறையில் அனுமதிக்கப்படுவார்கள். 5000 பேரை 10 கேபின்களாக பிரித்து ஒரு கேபினுக்கு 500 பேர் வீதம் 5000 பேர் அமர வைக்க வேண்டும். அதாவது அமர வைக்க வேண்டும் என்றால் நாற்காலிகள் கிடையாது. இது ரோட் ஷோ போன்று விஜய் பிரச்சார வேலையில் பேசுவார். நின்றபடியே மட்டுமே அதனை காண வேண்டும். இந்நிலையில் குடிநீர் வசதி, கழிவறை வசதிகள் உள்ளிட்டவற்றை முறையாக ஏற்பாடு செய்ய வேண்டும். விஐபிகளுக்கான ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனங்கள், பொதுமக்களுக்கான தீயணைப்பு ஆம்புலன்ஸ் வாகனங்களும் தயாராக நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை போலீசார் விதித்துள்ளனர். அது மட்டுமின்றி 1000க்கும் மேற்பட்ட போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர்.